ஃப்ரெண்ட்ஸ், 13 வயசு ஒரு சின்ன குழந்தைக்கு இன்னொரு வயதுக்கு குழந்தைய கொடுத்த ஒரு காம வெறி பிடிச்ச நாய் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது சமீபத்தில் 22ஆம் தேதி நூரெலி பிரதேசத்தில், இலங்கையில் நூரெலி பிரதேசத்தில் இந்த சம்பவம் நம்மளுக்கு கேள்விப்படுது. அப்போது போலீஸார் இந்த காம கொடூரனை கைது செய்திருக்காங்க. என்ன விஷயம்னா, இப்போது இந்த 13 வயசு இந்த குழந்தைக்கு 2 மாதம் வயிற்றில் ஒரு குழந்தை. அப்போது இந்த மனுஷனுக்கு 40 வயசு, இவரும் 2 குழந்தைங்க இருக்குது. தண்ட வயசுலேயே குழந்தைக்கு இருக்கும் பொழுது இன்னொருத்தோட குழந்தையா பார்க்க முடியலையே, தன் குழந்தையாவே பார்க்க முடியாத ஒரு பிசாசு தான் இது. காம வெறி பிடிச்ச ஒரு பிசாசு. இப்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நாம் சமீபத்தில் இந்தியாவில் எடுத்தாலும் இந்த 10 வயசு குழந்தைக்கு நடந்த சம்பவம் சரி, நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இருக்குது இந்த குழந்தை, உங்களுக்கு விளங்குதோ தெரியும், இந்த குழந்தைய பற்றி நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ரம்சான் சொல்லி பங்களாதேஷில் ஒரு குழந்தை, அது 8 வயசு குழந்தைங்க. இப்படிப்பட்ட குழந்தைகளை குறி வச்சு சில ஆண்கள் பச்சை குழந்தை, பிஞ்சு குழந்தைன்னு கூட பார்க்காம அதுகளை கெடுத்து நாசப்படுத்தி கொலையும் பண்ணிடுறாங்கங்க. இப்போது நம்ம பங்களாதேஷ் சம்பவத்தை எடுத்தால் அந்த 8 வயசு குழந்தை வீட்டு முன்னாடி இருக்கிற நேபர்ஸ், அவங்க அடிக்கடி சின்ன வயசுல அந்த குழந்தைய பார்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த குழந்தை 8 வயசு குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பிள்ளைய கெடுத்து அந்த பிள்ளைய கழுத்தோட வெட்டி கழுத்தை கொண்டு போயிட்டு வாஷ்ரூமில் பக்கெட்டில் போட்டு மீதி பகுதியை கட்டல் கடியில் ஒழிச்சிருக்காங்க. அந்த தாய் தேடி, என்னடா 5 மணிக்கு குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருந்த குழந்தைய காணமே அங்கங்கே தேடி அந்த மாதிரி அங்காளிச்சு தேடி இருக்காங்க எல்லா பக்கட்டும். அப்போது குழந்தைட ஒரு ஸ்லிப்பர்ஸ், அந்த ஸ்லிப்பர்ஸ் ஒரு ஸ்லிப்பர்ஸ் இந்த வீட்டு முன்னாடி, இவங்களோட நேபர்ஸ் வீட்டு முன்னாடி இருக்குதான், மற்றதை காணாம். அப்போது ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் தட்டி பார்த்துருக்காங்க, வீடு மூடி இருக்கிற தட்டி கதவை லேட்டாகி திறந்துருக்காங்க. அந்த வீட்டிலையே அந்த மனுஷனுக்கு மனைவி இருந்திருக்கு. அப்போ அவளும் உள்ளுக்கு இருக்க இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு பெண்மணி கூட சேர்ந்து இப்படி ஒரு நாசமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்கன்னா இந்த உலகம், இந்த பூமி எங்கே நோக்கி போகுதுன்னே புரியுதில்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்று மது போதைன்னு சொல்லலாம், போதைகளுக்கு அடிமையாகிறது. அப்புறம் இந்த ஃபோனில் இன்டர்நெட்டில் இந்த கேம்ஸ், இந்த மாதிரி டிக்டாக்லையும் ஃபேஸ்புக்கு எது எடுத்தாலும் கூகுள் எங்கே போனாலும் இப்போ கேம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேம் மூலமாகவும் சில குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள், கொடூரமான விஷயங்கள் குழந்தைகளுக்கு அறியாத தன்மைனாலே அந்த கேம்ஸ்களுக்கு அடிக்ட் ஆகி இப்படிப்பட்ட விஷயம்னாலே என்ன தனக்கு நடக்குது அப்படின்னு அதுகளுக்கு விளப்பம் இல்லாமல் இருக்குது. சிலவங்க அந்த சில கேம்ஸ் வந்திருக்குது இப்போ, பயங்கரமான கொடூரமான கேம்ஸ். அதில் சில கேம்ஸுக்கு சில குழந்தைங்க அடிக்ட் ஆகிடுறாங்க. அப்போ படிக்கிறது அவர்கள் தலையில் ஓடாது. அம்மா அப்பா கிட்ட எப்படி பேசணும், அம்மா அப்பா கிட்ட நடக்கிறது ஓப்பனாக பேசணும், வந்து சொல்லணுங்கிற எண்ணம் அதுகளுக்கு தலையில் வேலை செய்ய. பெற்றோர் தெரிஞ்சு கொள்ளணும் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, யாரோட பேசுகிறாங்க, ஃபோன் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன கேம் விளையாடுறாங்க, எதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க வரக்குள்ளையும் போக்குள்ளையும் யாரோட பேசுகிறா பழகுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெற்றோர் கவனித்து கொள்ளணும். அதுக்கு பிறகு குழந்தை இல்லை ஆச்சா போச்சான்னு நாம் கத்தி கதறி எல்லாமே வேஸ்ட். இப்போ நம்ம நூரெலி சம்பவத்தை எடுத்தாலுமே இந்த மனுஷனுக்கு 40 வயசு 2 பிள்ளைங்க இருக்குது. இருக்கைக்கே 13 வயசு குழந்தைக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு. இப்போ இவங்களுக்கு சட்டத்தில் தண்டனை கிடைக்கும், இவன் கைது செய்யப்பட்டுட்டாரு, உள்ளுக்கு போயிடுவார். ஆனால் அந்த குழந்தைகிட்ட எதிர்காலம் என்னங்க ஆகுறது? அந்த பிஞ்சு குழந்தை இப்போ அதை அட்மிட் பண்ணி செய்ய வேண்டிய விஷயங்களை பண்ணுறாங்க. அப்போது அந்த பிஞ்சு குழந்தைக்கு தாங்குமா? 2 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிற அந்த குழந்தைக்கு அது செய்ய வேண்டிய அந்த ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் தாங்க முடிகிற அந்த உடம்பா அது? அந்த குழந்தைய சரி உயிரோடு இந்த மனுஷன் விட்டான் இந்த பிசாசு. ஆனால் நம்ம சென்னையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்க அந்த சம்பவம், அது கண்ணு வேற காது வேற மூக்கு வேறன்னு அப்படி பிச்சு பெடல் எடுத்து அந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கற விஷயம் என்னன்னா, போதைக்கு அடிமையாகி போதை கண்ணை மறைச்சிருச்சு. தாய் இப்போ சொல்கிறாங்க, அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஃப்ரிட்ஜிலேருந்து ஜூஸில் ஏதோ கலந்துருக்குன்னு. அது அங்கே பக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் ஜூஸ் கலந்துருக்கா, இல்லாட்டி அவங்க போதைக்கு அந்த தாய் அடிமையாகி இருந்தாங்களா. அந்த போதையில் அவங்க குடித்து அவங்களுக்கு தூக்கம் போன நேரத்தில் தான் வீட்டுக்கு வரப்போவ பழகப்பட்ட அந்த 2 பேரும் கொண்டு போனாங்க. அந்த 10 வயசு குழந்தைய கொண்டு போயிட்டு இப்படி கெடுத்து அவரை கொலை பண்ணி இந்த சம்பவம் அப்படி. அப்போ இந்த இடத்துல
பெற்றோராகிய எங்க மேல ஒரு கடமை இருக்குது. நம்ம குழந்தைகளை எவ்வளவு தூரம் கண்காணிக்கணுங்கிறது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம், நம்ம குடும்பங்கள் எடுத்தா சில நேரம் கணவன் விட்டுட்டு போயிருப்பாரு, மனைவி விட்டுட்டு போயிருப்பாங்க, 2 பேத்துக்குள்ள பிரிவினை இருந்திருந்தாலுமே இந்த 2 பேத்துக்குமே 100க்கு 100 கடமைகள் இருக்குது தன் குழந்தைகளை பராமரிக்க. தன்னை நம்பி பிறந்த குழந்தைகள்னா அவங்க அது ஆணா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டுமே, இன்னைக்கு பொடியனுங்களுக்குமே சின்ன பசங்களுக்குமே பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்குது. ஏன்னா பசங்களையுமே இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட வைக்கிறாங்க, பசங்களுக்கு போதைகளை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை குட்டிச்சவராக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகம் அது இலங்கையில மட்டும் இல்லை, இந்தியா நாடு, பங்களாதேஷ், தாய்வான், மலேசியா, இப்படி எல்லா நாடுகளையும் இந்த மாதிரி சம்பவங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேள்விப்படுறோம். அப்போ இப்படி கொடூரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல முடியும்னா, பெற்றோராகிய நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். நம்ம குழந்தை என்ன பண்ணுது, அது யாரோட பேசுது, எங்க போறாங்க, யாரோட பழகுறாங்க, நாங்கள் அவதானிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா நாங்கள் இல்லை பசங்களோட தானே போனாங்க, விளையாட தானே போனாங்க அப்படின்னு நாங்கள் யோசிச்சு நாங்கள் சில நேரத்தில் அது கேலஸை விட்டுருவோம், வந்துருவாங்கன்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நாம இந்த வாழ்ற இந்த பூமியில, இந்த உலகத்துல நாங்க நிறைய ஆபத்துகள் இருக்குது. இது எல்லாத்திலுமே நாங்க எங்களோட குழந்தைகளை பாதுகாத்து கொள்றது முக்கியமான ஒரு கருத்தாகும். 2வது கருத்தா, நம்ம போனை எடுத்து அந்த போன்ல வந்திருக்கிற இப்போ வந்திருக்க சில நிறைய கேம்ஸ் வந்திருக்குது. இந்த மாதிரி கேம்ஸ் மூலமா குழந்தைகள் அடிக்ட் ஆகி அவங்க பைத்தியமா ஆகுறாங்க, அடிக்ட் ஆகுறாங்க, படிப்பு அவங்களுக்கு ஏறுது இல்லை, பெற்றோருக்கு கீழ்ப்படியாம அவங்க வாய் அடிக்கிறாங்க. ஏன்னா அந்த போனை பறிச்சு எடுத்தோன்னு அவங்க கொடூரமா நடந்துக்கிறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ண சில பெற்றோருக்கு முடியாம இருக்குது. அவங்க என்னடா இந்த உலகம் போற போக்கு அப்படி இருக்குது. அது இந்த ஃபோன் கேம்னாலும் இந்த ஃபோன்னாலையும் நாம் இப்போ முந்தினத்துக்கு முதல் நாள் கேள்விப்பட்டோம், ஸ்ரீலங்காவில் இன்னொரு பகுதியில் தன் மகன் தாயை போதைக்கு அடிமையாகி காசு கொடுக்கலன்னு சொல்லி அதுக்கு அடிக்ட் ஆகி அந்த கம்பெடுத்து தாயோட காலை உடைச்சிருக்காங்க. தாய் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஒரு மகன் கிட்ட தாய் அடி வாங்குற நிலைமை. அந்த மாதிரி போதைக்கு அடிமை. தாய்க்கு கொடுக்க வேண்டிய, தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட் இன்னைக்கு சமூகத்துல ரொம்பவும் குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப இந்த மாதிரி கொடூரமான இந்த விஷயம் இப்ப இவருக்கு தான் தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா அந்த குழந்தைகள் எதிர்காலம் என்ன ஆகுது கேள்விக்குறியா இருக்குது. பெற்றோரே கவனத்துக்கு, இது தாய்க்கு மட்டுமில்லை தகப்பனுக்கும் பொறுப்புண்டு. நன்றி.